புதுசாக ஜாயின் பண்ணவங்க 5% இருக்கிறவங்க, புதுசாக ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்க, இன்னும் பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் பண்ணாதவங்க, இந்த லெக் ஃபார்மேஷன்லாம் தெரியாதவங்க எல்லாருமே கவனிங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறீங்க. இங்கே ஒரு சில விஷயங்கள் நியூவாக ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே எல்லா விதமான பாயிண்ட்ஸுமே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே கவனிங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, எல்டிபி பார்த்துட்டீங்க, ஐடி போட்டாச்சு, உங்கள் பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. குறைஞ்சது வந்து ஒரு 1 வீக் வந்து யார்கிட்டயுமே பேசாதீங்க. அதாவது வெஸ்டேஜ் ரிலேட்டடா வெஸ்டேஜில் சேர்ந்திருக்கேன் அப்படிங்கன்னு யாரையுமே சேர்த்துறதுக்கு உங்களுக்கு கீழே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரையுமே ஃபர்ஸ்ட் 1 வீக் வரைக்குமே 5 நாள் 7 நாள் வரைக்குமே 10 நாள் வரைக்குமே கூட யார்கிட்டயுமே சேர்த்தாம பொறுமையாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லியுமே ட்ரைனிங் வந்து பைலட் பேட்ச்லாம் பார்த்து டெய்லி ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணி இந்த பிஸ்னஸை பற்றி ஒரு 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 பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாரி ஒரு 1 வாரம் 10 நாள் கண்டிப்பா யாரையுமே இன்வைட் பண்ணாதீங்க. அந்த பொறுமை உங்களுக்கு முக்கியம் இந்த பிசினஸ்ல. ஏன்னா ஜாயின் பண்ண உடனே ஆஹா சூப்பரா இருக்கேன்னு ஜாயின் பண்ணிட்டு உடனே வந்து நம்ம ஊர்ல வந்து அந்த தம்பட்ட அடிக்கிற மாரி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் போயிட்டு நான் ஸ்டேஜ்ல சேர்ந்திருக்கேன். நீ சேர்றியா? சேர்றியான்னு கேட்டு யாரும் சேரலன்னோனே விட்டுட்டு போறவங்க தான் இங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி தப்ப நீங்க பண்ணாதீங்க. இந்த பிசினஸ்ல உண்மையாலுமே நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த பிசினஸ நீங்க லாங் டெர்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் என் லைஃப மாத்தும்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா, லைஃப் ஃபுல்லா பண்ண போறோம். ஜாயின் பண்ணி ஒரு 5 நாள், 10 நாள் வந்து பண்ணாம பொறுமையா இருக்க மாட்டோமா? அந்த டைம்ல நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா தான் லைஃப் லாங் பண்ண முடியும். அதே மாரி ஒவ்வொருத்தரையுமே ஒரு நாளைக்கு வந்து 2 பேர், 3 பேருக்கு மேல இன்வைட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு நாளும் இன்வைட் பண்ணிட்டு குறைஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு நீங்க இன்வைட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்வைட் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேருக்கு மேல இன்வைட் பண்ணாதீங்க. ஒரு வாரத்துக்கு இன்வைட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு. ஏன்னா இன்வைட் பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் அதை பத்தி யோசிச்சு என்ன தப்பு பண்ணோம் இல்லை என்ன வந்து நம்ம மாத்தணுங்கிறத பத்தி யோசிச்சு திரும்ப அடுத்த நபரை நீங்க இன்வைட் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு யோசிச்சு நீங்க பண்ணும்போது தான் நிறைய கத்துக்குவீங்க, அடாப்ட் பண்ணிக்குவீங்க, இந்த பிசினஸை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. உங்க லீடர் கூட பேசுவீங்க. அடுத்த நாள் ஒரு 2 பேர் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. யாரும் சேர்ந்திருக்க மாட்டாங்க. திரும்ப இன்னைக்கு ட்ரெய்னிங் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். திரும்ப நாளைக்கு வந்து இந்த மாரி இன்வைட் பண்ணலாம். இந்த மாரி பண்ண வேணாம்னு உங்களுக்கு புரிதல் வரும். ஓகேவா? இன்னைக்கு மீட்டிங்க பார்த்துட்டு நாளைக்கு மீட்டிங்க்கு வரத்துக்குள்ளேயும் ஒரே நாள்ல வந்து 10, 20, 50 பேர நீங்க இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். உங்க கான்டாக்ட்டும் வேஸ்ட் ஆயிரும். உங்களால கத்துக்கவும் முடியாது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. ஓகேவா? ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் ஆரம்பிங்க. அதே மாரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேருக்கு மேல இன்வைட் பண்ணாதீங்க. அதே மாரி இன்வைட் பண்ணும்போது வெஸ்டேஜ், ப்ராடக்ட், டைரக்ட் செல்லிங் நான் அதில சேர்ந்துட்டேன். பார்ட் டைம் வொர்க்கு நீயும் வந்து இதில சேரு. பொருள் மட்டும் வாங்குனா போதும். டெய்லி 1 மணி நேரம் ட்ரெய்னிங் பார்க்கணும். ஆள் சேர்த்தணும். அந்த மாரிலாம் எதுவுமே இந்த மாரி கீவேர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லவே கூடாது. வெஸ்டேஜ்ங்கிற பேரே சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த பிசினஸ் பண்றதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம யார்ட்டயும் பொய் சொல்லல. ஓகேவா? நம்ம வந்து இதெல்லாம் சொல்லாம வெஸ்டேஜ்ன்னு நம்ம ஐடி போடுறதுக்கு முன்னாடி எப்படியும் அவங்களுக்கு தெரிய தான் போகுது. ஓகேவா? நம்ம எதையுமே சொல்லாம ஏமாத்தி ஒண்ணும் அவங்கள சேர்த்த போறதில்ல. ஏமாத்தி ஒண்ணும் அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்க போறதில்ல. ஓகேவா? நீங்க சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க சொல்லாம அவங்கள அந்த வீடியோ பார்க்க வைங்க. ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க சேர்ந்திருக்கீங்க சார்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. உனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் வேணும்னாங்க. உனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி பண்றது? என்ன ஏது? எதுவும் கேட்காத அந்த ஒரு 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 வீடியோ ஒண்ணு இருக்கு. ஒரு 40 மினிட்ஸ் அந்த வீடியோல வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீ ஜஸ்ட் பாரு. எனக்காக பாரு. ஓகேவா? நீ நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இவ்வளவு நாள் பழகுன பழக்கம். ஏன் எதுக்குன்னு எதுவும் கேட்காத. எனக்காக பாரு. முழுசா பாரு. கவனமா கவனி. ஓகேவா? நான் உனக்கு நல்லது தான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா இத நீ முழுசா பாரு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பாரு. எனக்காக பாரு. அப்படின்னு அழுத்தமா, திருத்தமா, உறுதியா, கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். அப்ப அந்த சொல்றத கேட்கும்போதே, ஐயோ! இவன் இப்படி எப்பயும் பேச மாட்டானே! இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றான்னா என்னமோ இருக்கு. நம்ம கண்டிப்பா பார்க்கணும். வீடியோன்னு தான் சொல்லணும். மீட்டிங்ன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? மீட்டிங்ன்னு சொல்லாதீங்க. ஓகேவா? அம் ஏன்னா மீட்டிங் அப்படிங்கிற வேர்ட் இப்ப நெறைய பேருக்கு ஃபேமஸ் ஆயிருச்சு. அது ரொம்ப அது காமன் ஆயிருச்சு. ஓகேவா? வீடியோங்கும்போது அது ஏதோ ஒரு வீடியோ, ஜஸ்ட் லைக் ஒரு யூடியூப் வீடியோ மாரி ஏதோ ஒரு வீடியோன்னு நெனச்சுக்குவாங்க. வீடியோ பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கண்டிப்பா உனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். அது நீ இதில சேர்ந்தீன்னா, நல்ல பெரிய லெவல்ல உன்னால இன்கம் எடுக்க முடியும். நீங்க அப்படி பில்டப் ஐப் மட்டும் ஏசி இன்வைட் பண்ணணும். வேற எதுவும் பேசக்கூடாது. உங்களோட ரிலேட்டிவ்ட்ட, உங்க அக்காட்ட, உங்க சித்திகிட்ட, உங்க சொந்தக்காரங்கள்ட்ட கூப்பிடுறீங்கன்னா, உங்களுக்கு சூட் ஆகும். லேடீஸ்ட்ட பேசுறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்ல உட்காந்துட்டு மாசமான 20,000 சம்பாதிக்கிறாங்க. இங்க எத்தனையோ லேடீஸ் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? ஏதோ ஒரு லேடீஸ் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம பொய் சொல்லல. சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க.
சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோவை பாருங்க. இதுல என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் பாருங்க. உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி குடுத்தீங்கன்னா போதும், பார்ப்பாங்க. பார்த்துட்டாங்க. ஓகேவா? பார்த்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க டவுட் கேட்கறாங்க. டவுட் கேட்கும்போது நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். ஓகேவா? நீங்க கான்ஃபிடென்ட் இல்லாம ஏனோ தானோன்னு பேசுனீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணணும்னு கான்ஃபிடென்ட் வராது. ஓகேவா? எல்டிபி முடிஞ்ச உடனே நீங்க கான்ஃபிடென்ட்டா உறுதியா நீங்க பேசணும். ஒரு டைலமோல ஆ நான் பண்ண முடியுமா? முடியாதான்னு தெரியாம பேசுனீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஹைப் குறைஞ்சிரும். அந்த உறுதி குறைஞ்சிரும். ஓகேவா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பதில கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியலையா? உங்க அப்ளைன் உங்களுக்கு ஐடி போட்டு குடுத்தவங்க, இல்லன்னா அவங்களுக்கு மேல மேல இருக்கக்கூடிய மெயின் லீடர், பிரான்ஸ் அண்ட் எபோவ் லீடர் கனெக்ட் பண்ணுங்க. கால் பண்ணி பாருங்க. ஆ என் மூலியமா ஒருத்தர் இவங்க சேர்ந்திருக்காங்க. இவங்க இந்த மாரி என்னோட சித்தி, என்னோட அக்கா, இல்ல என்னோட ஃப்ரெண்டு. என் கூட தான் படிச்சான். என் கூட தான் வேலை செய்றான். உன் கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு மெர்ஜ் பண்ணுங்க. கால மெர்ஜ் பண்ணுங்க. அடுத்து அப்ளைன் பேசுவார். பேசும்போது நீங்க கவனிக்கணும். ஃபுல்லா கவனிக்கணும். ஒரு 2 கால், 3 கால் இந்த மாரி வந்து அவர் பேசுறத கவனிச்சுட்டு, அதே மாரியே நீங்க ஒரு பெரிய லீடர் மாரியே, இப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிற மாரியே, அ ஒரு 2, 3 கால் கேட்டீங்க அப்படின்னாவே, அவங்க பேசும்போது நீங்க சைலன்ட்டா இருப்பீங்க. அவங்க அவங்க எல்லாமே டவுட்ஸ் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க கேட்பாங்க. இவங்க எல்லாமே பதில் சொல்லுவாங்க. அதெல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னாவே, வேகமா அடாப்ட் பண்ணிக்கணும். வேகமா கத்துக்கணும். ஓகேவா? வெஸ்டேஜ்ல நான் ஒரு சிலர பார்ப்பேன். 3 மாசமா, 4 மாசமா, 6 மாசமா இன்னமும் அவங்க அப்ளைன்ட்ட கால் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசினா தான் நடக்குங்கிற மாரி நம்புவாங்க. அவங்க நம்பவே மாட்டாங்க. அந்த மாரி இருக்காதீங்க. நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்றேன். ஒரு 2, 3 கால் கேட்ட உடனேயும் நீங்க ஸ்டில் 5% தான் இருக்கலாம். 8% தான் இருக்கலாம். நோ வொரி. இங்க இங்க வந்து என்ன லெவல்ல இருக்கோங்கிறது மேட்டரே இல்ல. நீங்க உங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி நம்புறீங்கங்கிறது தான் மேட்டரே. ஓகேவா? அதுக்கப்புறம் இதே மாரி தான் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இதே தான். அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பார்த்துட்டு, அவங்கள விட கூட நீங்க பெட்டரா பேசலாம். அவங்கள விட கூட நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசலாம். ஓகேவா? நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்கிறது முக்கியமே இல்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாமே கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா, நீங்களே ஐடி போடுறவங்கள நீங்களே கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. கான் காலே எடுக்காதீங்க. நீங்களே உறுதியா பேசுங்க. நம்பிக்கை குடுத்து பேசுங்க. கேட்கிற டவுட்டுக்கு டான் பதில் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து அவங்க ஐடி போட்டு குடுங்க. ஐடி போடுறது எப்படிங்கிறது உங்க அப்ளையன்ட்ட கேட்டு நான் வீடியோலாம் இருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எப்படி ஐடி போடணும்னு தெரிஞ்சிரும். ஐடி போட்டு குடுங்க. ஐடி போட்டு குடுத்துட்டு அவங்கள ட்ரெய்னிங்க்கு கூட்டிட்டு வாங்க. ஓகேவா? ட்ரெய்னிங் இருக்கு. டெய்லி 1 மணி நேரம் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணணும். அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தான் நீங்க ஐடிய போடணும். டெய்லி 1 மணி நேரம் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ண முடியுமா? அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தான் சம்பாதிக்க முடியுங்கிறத அடிச்சு சொல்லுங்க. ட்ரெய்னிங் வந்தா தான் காசு. ட்ரெய்னிங் வந்தா தான் நீங்க சம்பாதிக்க முடியும். ட்ரெய்னிங் தான் எல்லாமே. இப்ப இன்னைக்கு ட்ரெய்னிங் உங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்கன்னா, இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குமா? இந்த விஷயம்லாம் புரிஞ்சிருக்குமா? இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியுமா? ஓகேவா? இப்ப இந்த மாரி வந்து நான் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு கிளியரா புரியும்.